எழுந்தான் தேசமே உயிர்த்து எழு. அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா? கேட்டேன் மன்னா. அதை பற்றி உங்களிடம் தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள். ஓ, நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. இளங்கோடி போன்ற பெண்ணே, அழுத கண்களுடன் என்னை காண வந்ததன் காரணம் என்ன? யார் நீ? உனக்கு என்ன வேண்டும்? ஆராய்ந்து பாராமல் நீதி வழங்கிய தேரா மன்னா, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பார் போற்றும் உலகில் பசுவை தெய்வமாக வணங்க அதன் கன்றை தேர்காலிட்டு கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலிட்டு கொன்றாரே மணிநீதி சோழன், அவனை பற்றி நீ அறிவாயா? அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீ பதில் கூறவில்லை. அதை விட்டுவிட்டு நீ வேறு எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். சொல். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி நீ பேசுகிறாய்? இதுவரை நான் கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பலியிலா சிறப்பினை உடைய மாசாத்துவான் மகனாகிய கோவலனின் மனைவி கண்ணகியை நான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கல்வனின் மனைவியா நீ? போதும் மன்னா, போதும். என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பயனால் உன் ஊருக்கு வந்து என் காற்றிலமினை விற்க வந்த என் கணவனை நீ இப்படி அநியாயமாக கொன்று விட்டாயே, நீ செய்தது நியாயமா? இது தகுமா? என் கணவனா கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை, இல்லை. பெண்ணே, போதும், நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுங்கோல் அன்று, அது ஏற்புடையது, அது அறநெறியுமாகும். இதை அனைவருமே அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறிழைத்தவர்களை தண்டிப்பது தகுதியுடைய மன்னனுக்குரியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்ல, அவனிடம் இருந்த சிலம்பும் அரசிற்குரிய சிலம்பென்று. இதோ அதன் இணை சிலம்பு என் கையில் உள்ளது. என் கார் சிலம்பின் பறகள் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையாகி அரசிக்குரிய சிலம்பின் பறல் முத்துக்களால் ஆனது. ஆன்றோர் நிறைந்த இந்த அவைதனில் அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். தேவி, உன் கார் சிலம்பை இப்படி கொடு. இதை உடைத்தால் உண்மை வெளிப்படும். இதோ பார். பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. தேவி, மற்றொரு சிலம்பு. இதையும் பார். மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வெடிக்கின்ற ரத்த துளிகள். மன்னா, மாசு படரவும் மாநிலம் நிகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? இல்லை, தேவையில்லை, தேவையில்லை. நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை நீ கொன்றது உன் அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன். பாருங்கள். மாணிக்கங்கள். வேந்தர் குலத்திற்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு பெண் கொன்ற கூட எதற்காக? இல்லை, தேவையில்லை, தேவையில்லை. மாபாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? ஐயோ, வேண்டாம், தேவையில்லை, தேவையில்லை. தவறிழைத்து விட்டேனே, பிறர் சொல் கேட்டு பெரும்பிழை செய்தேனே. இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழி சொல்லுக்கு ஆளாகி விட்டேனே. யானோ அரசன், யானே கல்வன். யானோ அரசன், யானே கல்வன். இனியும் நான் உயிரோடு இருத்தல் தகுமா? அரசே, 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 நீதி தவறியதால் வளைந்த செங்கோலை உங்கள் உயிர் கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள் அரசே, நிமிர்த்தி விட்டீர்கள்.